அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது நபிமார்களின் வரலாறு, பாகம் 46. 6வது நபியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை பாகம் 3. இதில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சார முறைகளை ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். 2வது அத்தியாயம் 258வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், தனக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்ததற்காக இப்ராஹிமிடம் அவரது இறைவன் குறித்து தர்க்கம் செய்தவனை நீர் அறியவில்லையா என்று இந்த செய்தியை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். என் இறைவன் உயிர் கொடுப்பவன், மரணிக்க செய்பவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அவன் கேட்குறான், என்ன உயிரிங்கிறியா, அது பற்றிய விளக்கத்தை சொல்லுப்பா என்ன அப்படின்னு. அந்த மன்னன், கொடுங்கோல மன்னன் ஆட்சி தாங்கிட்ட இருக்குங்கிற திமிருனால அவன் கேட்குறான். அவருக்கு பதில் சொல்ல விஷயமாகத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என் இறைவன் உயிரை கொடுக்குறான், என்ன மரணிக்கவும் செய்கிறான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்லக்கூடிய பதில், நானும் உயிர் கொடுப்பேன், நானும் மரணிக்க செய்வேன் என்று கூறினான். யாரே அந்த மன்னன். அவன் எந்த நோக்கத்தில் சொல்கிறான்னா, இப்படி கிஸ்ஸாலெல்லாம் பொய்யும் கற்பனையும் தப்சீரெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அவனுக்கு பேர் மன்னர் நம்ரூது அப்படிலாம் பேரை வச்சு நிறையா இட்டு கட்டியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டால், அதாவது இவன் எப்படி சொன்னான்னா, 2 பேரை கூட்டிகிட்டு வர சொன்னானா, ஒருத்தனை வெட்டி கொண்டு விட்டு ஒருத்தனை நீ இப்போ பொழிச்சிக்க அப்படின்னானா. ஏன்னா இப்படி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நடக்கலை. அவன் இந்த நோக்கத்தில், இந்த காரணத்தில் தான், இதை அடிப்படையாக இப்படி தான் காரணமாக வச்சு தான் அவன் சொல்கிறான். நான் மன்னனாக இருக்கேன், ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, நான் நினச்சேன்னா வாழவும் வைப்பேன், சாவும் வச்சோன்னே, இதில் என்ன பெருசாக, நீ கடவுளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவன் கேட்குறான். இப்படி கேட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயங்கரமான சார்பு. என்ன அடித்தாங்கன்னா அந்த மாதிரி அடியாக அப்படி வைப்பாங்க வார்த்தைகளை. அவங்களுடைய பிரச்சாரம் ஒன்று நீங்கள் பதிலில் அவங்க தந்தைகிட்ட நடந்து எல்லாம் பின்னாடி வருவோம். அப்போ இவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவன் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தூக்கி போடணும் அப்படின்னு ஒரு பாயிண்டை தூக்கி போடுறாங்க. என்னங்க, அல்லாஹ் கிழக்கில் சூரியனை உதிக்க செய்கிறான், எனவே நீ மேற்கில் அதை உதிக்க செய் பார்ப்போம் என்று இப்ராஹிம் அவர்கள் கேட்டார்கள். உடனே ஏக இறைவனை மறுத்த அவன் வாயடைத்து போனான். அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் தாலா இதில் சொல்லி காட்டுறான். அப்போ இதுதான் அந்த மன்னர்கிட்ட நடந்த இதுக்கு மேலே உள்ள விவரங்கள் எதுவுமே இல்லை, குர்ஆன்லேயும் இல்லை, ஹதீஸ்லேயும் இல்லை. அந்த மன்னர்கிட்ட நடந்த இந்த பிரச்சாரம். அதுக்கு அடுத்ததா தன்னுடைய தந்தை அவங்கள்ட்ட நடந்த பிரச்சாரம். இது 6வது அத்தியாயம் 74வது வசனம், 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90 ஆகிய வசனங்களில் அப்படியே தொடர்ந்து அவங்க 2 பேருக்கு நடந்த அந்த பேச்சுவார்த்தை தொடராக இடம்பெற்றிருக்கு. 6வது அத்தியாயம் 74 ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலைகளை கடவுளாக நீர் கற்பனை செய்கிறீரா? உமது சமூகத்தையும் உன்னையும் உனது சமூகத்தையும் தெளிவான வழிகாட்டில் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் என்று இப்ராஹிம் தமது தந்தை ஆசரிடம், பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையுடைய பேர் அல்ல, இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை பேரை மட்டும் இங்கே எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த ஆசரிடம் கூறியதை நினைவூட்டுகிறாக என்றும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதாவது சிலைகளை கடவுளாக நீர் கற்பனை செய்கிறீரா, உம்மையும் உமது சமூகத்தையும் தெளிவான வழிகாட்டில் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் என்று இப்ராஹிம் தமது தந்தை ஆசரிடம் கூறியதை நினைவூட்டுகிறாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ தந்தை பெயர் ஆசருங்கிறது உங்களுக்கு இதில் தெரியுது. 2வது அவர் ஒரு கொல்லன், என்ன சிலைகளை செய்பவர்
அப்படிலாம் சொல்லுவாங்க, கதைகளை கட்டி விட்டுருக்காங்க ஏராளமாக. அதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. சரியா? அவர் ஒரு கொல்லன் ஆசாரி என்றோ அவர் சிலைகளை செய்து விற்பவர் என்றோ எந்த ஆதாரமும் இல்லை. இது பொய்யாக கற்பனையாக நிறைய நூல்களில் தப்சீர்கள்லாம் நம்ம எழுதி வச்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம உண்மையின் பக்கம் செல்வோம். அதில் 75 அடுத்து, இது 74 ஏற்கனவே சொன்னது, இது அடுத்து 74ல் 75ல் உறுதியான நம்பிக்கையாளராக இப்ராஹிம் ஆவதற்காக அவருக்கு வானங்கள் மற்றும் பூமியின் சான்றுகளை இவ்வாறே நாம் காட்டினோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரியெல்லாம் அவர்கள் அறிவுபூர்வமாக கேள்விகளை கேட்பதற்கு காரணம், வானம் பூமி அனைத்து அத்தாட்சிகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். அதனால் அவர்கள் உறுதியாக என்ன பண்ணுறாங்க, இந்த பிரச்சாரத்தை அறிவுபூர்வமாக செய்கிறாங்க. இந்த அறிவுபூர்வமான இந்த வாதங்களை எல்லாம் அல்லாஹ்வே தான் கற்றுக் கொடுத்தான் என்பதை பின்னாடி வரும். சரியா? அப்போ அவங்கள செஞ்சிட்டாங்க அப்படிலாம் இல்லை, எல்லாம் சொல்லிக் கொடுத்த வழிமுறை தான் இது, அவங்க அப்படி செஞ்சது. அதில் உறுதியான நம்பிக்கையாளராக இப்ராஹிம் ஆவதற்காக அவருக்கு நாம் வானங்கள் மற்றும் பூமியின் சான்றுகளை இப்படி நம்ம காட்டி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அடுத்து 76ல் இரவு அவரை மூடிக்கொண்டது, அதாவது இரவு வந்துருச்சு. அப்படி இரவு மூடிக்கொண்ட போது ஒரு நட்சத்திரத்தை கண்டு இதுவே என் இறைவன் என கூறினார். சொன்னோம்ல, வித்தியாசமாக இருக்கும் அவங்களுடைய பிரச்சாரம் அப்படின்ட்டு. இதை எப்படி மக்களுக்கு விளக்குறாங்கன்னு கேட்டால், இரவு வருது. அப்படி இரவு வரும்போது, இரவு அவரை மூடிக்கொண்ட போது ஒரு நட்சத்திரத்தை கண்டு இதுவே என் இறைவன் என்று கூறினார். அது மறைந்து விட்ட போது மறைபவற்றை நான் விரும்ப மாட்டேன், நிச்சயமாக அது என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சந்திரன் உதிப்பதை அவர் கண்டபோது இதுவே எனது இறைவன் என்றார். அது மறைந்தபோது என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால் வழிகட்ட கூட்டத்தில் ஒருவனாக நாங்கள் ஆடி விடுவேன் என்றார். அப்போ அவங்க அப்படி பேசுகிறாங்க மக்கள்கிட்ட. சரியா? இது நிச்சயமாக மறைந்து கொள்ளக்கூடியது, மறைந்து போகக்கூடியது கடவுளாக இருக்க முடியாது. இறைவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் இல்லையா? அந்த நேர்வழி காட்டினால் அந்த உறுதியான உண்மையான இறைவன் யார் என்பதை பற்றி எனக்கு நேர்வழி காட்டுவான். என்ன, எனக்கு நேர்வழி காட்டாவிட்டா, அப்படி அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டலன்னா நான் வழிகட்ட கூட்டத்தில் ஒருவனாக ஆகிவிடுவேன், உங்களை மாதிரி ஆகிடுவேன், வழிகட்டவர்களாக அவன் காட்டுவான் அப்படிங்கிற உறுதியை அங்கே சொல்கிறாங்க. அடுத்து 78ல் சூரியன் உதிப்பதை அவர் கண்டபோது, மறுநாள் காலையில் சூரியன் உதிப்பதை அவர் கண்டபோது இதுவே என் இறைவன், இதுவே மிகப்பெரியது, இது பெருசாக இருக்குல்ல, அப்போ இதுவாக தான் என்னுடைய இறைவனாக இருக்க முடியும் என்றார். அது மறைந்த போது என் சமுதாயமே நீங்கள் இணை வைப்பவற்றை விட்டும் நான் விலகி கொண்டேன் என்றும் கூறினார். அப்போ இதுவும் கடவுள் இல்லை, இதெல்லாம் அவங்க கடவுளாக வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அதை பாடம் புகுற்ற விதத்தில் அதோடைய உண்மை தன்மைகளை விலக்கி சொல்கிறாங்க. அப்போ இணை வைக்கிற கூட்டமாக இருக்கீங்க என்ன, அதை விட்டும் நான் விலகி கொண்டேன் என்று அந்த மக்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணுறாங்க. சரியா? அடுத்ததா, வானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கி உண்மை வழியில் நின்றவனாக என் முகத்தை நான் திருப்பி விட்டேன், நான் இணை கற்பிப்பவன் அல்லன் என்றும் கூறுறாங்க அந்த மக்களுக்கு. இது பிரச்சார முறை, அவங்க மக்களோட பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். சரியா? அப்போ அவரது சமுதாயத்தினர் அவரிடம் விவாதித்தார்கள். என்ன, அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டிய நிலையில் அவனை பற்றி என்னிடம் விவாதிக்கிறீர்களா? எனக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்காயா, என்கிட்ட நீங்கள் விவாதம் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு, நீங்கள் இணை கற்பித்தவற்றுக்கு நான் அஞ்ச மாட்டேன், விரட்டியிருக்காங்க போல இருக்கு. இப்படிலாம் பேசுகிற எங்கள் கடவுள் என்ன பண்ண தெரியுமா அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லி விரட்டியிருப்பாங்க, இப்போ நம்ம மிரட்டுற மாதிரி. சரியா? என் இறைவன் அறிவால் அனைத்து பொருட்களையும் சூழ்ந்திருக்கிறான், உணர மாட்டீர்களா? என்னுடைய இறைவனுடைய அறிவு அனைத்து பொருட்களின் மீது சூழ்ந்துள்ளது. அவன் அலட்சியமாக தெரியாமல் தூரமாகவா இருக்கிறான்? அப்போ அவனுடைய பேரொருள் என்ன பக்கம் இருக்குது, நீங்கள் என்ன மிரட்டினாலும் நான் பயப்பட மாட்டேன், செய்யறத செஞ்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்கிறாங்க இந்த பதிலை. உணர மாட்டீர்களா? மேலும் அல்லாஹ் உங்களுக்கு சான்று அளிக்காதவைகளை, எந்த ஒரு சான்றும் அத்தாட்சியும் ஆதாரத்தையும் உங்களுக்கு தராது இருக்கக்கூடிய நிலையில் உள்ளதை அவனுக்கு இணையாக்குவதற்கு நீங்கள் அஞ்சாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இணை கற்பித்தவைகளுக்கு நான் எவ்வாறு அஞ்சுவேன்?
ஏண்டா எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், எல்லாம் அவன் செஞ்சுருக்கிறான், அவனுக்கு நீங்கள் அஞ்ச மாட்டேங்கிறீங்க. எந்த ஒரு சக்தியும் இல்லாத கல்லியும் மண்ணையும் கழுதையும் குதிரையும் நீங்கள் இணை கற்பிக்கும் போது அதுக்கு நான் அஞ்சுவேனா என்று கேட்டுட்டு, நீங்கள் அறிந்தால் இரு கூட்டத்தினரில் அச்சமற்றிருக்க அதிக தகுதி படித்தவர் யார்? உன் கூட்டமாக இருக்கட்டும், என் கூட்டமாக இருக்கட்டும், இதில் யார் அதிக அச்சமற்றிருக்க தகுதி பெற்றவர்கள் என்று அவன்கிட்ட கேட்குறாங்க. நம்பிக்கை கொண்டு தமது நம்பிக்கையுடன் அநீதியாக கலந்து விடாமல், அநீதி அதில் கலந்து விடாமல் இருப்பவருக்கு அச்சமற்ற நிலை இருக்கிறது, அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்றும் கூறுறாங்க. இது நமது சான்றாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது நமது சான்றாகும், இவ்வளவு நடந்தது இருக்க, இது நமது சான்றாகும், நமது அத்தாட்சி தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக்காரான். மேலும் இப்ராஹிமின் சமுதாயத்திற்கு எதிராக இதை அவருக்கு வழங்கினோம். இப்படிப்பட்ட அறிவுரைகளை பேசும்படியான அறிவையும் ஆற்றலையும் நாம் தான் அது அவருக்கு வழங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இதை வச்சுலாம் குழப்புவாங்க நிறையா தப்சீருங்கிற பேரில். நேரடியாக அல்லாஹ் தெளிவாக சொல்லிக்கிறான். லேசாக ரொம்ப விளங்குவதற்கு எளிதாக குரானை நம்ம தந்திருக்கோங்கிறானே, ரொம்ப லேசாக இருக்குது, எளிதாக இருக்குது. இது அப்படியே தலையை சுற்றி அப்படியே சுற்றி வந்து குழப்பி இருக்கிறார்கள் தப்சீருங்கிற பேர்லேயும் மற்ற நபிமார்கள் வரலாறு எழுதினவர்களும். அதனால் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இந்த அடிப்படையில் தான் மக்கள்கிட்ட நீ வந்து எடுத்து சொல்லணுங்கிற அந்த சாராம்சத்தை இறைவனாக தான் அவங்களுக்கு வழங்கியிருக்கிறான். மேலும் நாம் நாடியவருக்கு தகுதிகளை உயர்த்துவோம், உமது இறைவன் ஞானமிக்கவன் அறிந்தவன். அப்படிப்பட்ட ஞானம் அவங்ககிட்ட இருக்குது. யாருக்கு தகுதிகளை உயர்த்தணும், யாரை எங்கே வைக்கணும், யாருக்கு என்ன செய்யணுங்கிற அறிவு ஞானம் என்பது அல்லாவிடம் இருக்குதுங்கிறத அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுறான். சரிங்களா? அடுத்து 84, 85, 86 இல்லையா? இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் வழங்கினோம், அனைவருக்கும் நேர்வழி காட்டினோம். அதற்கு முன் நூஹுக்கும் அவரது வழித்தோன்றர்கள் தாவூத், சுலைமான், அய்யூப், யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இலியாஸ், இஸ்மாயில், அல்யஸ, யூனுஸ், லூத் ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம். இவ்வாறே நன்மை செய்வோருக்கு கூலி வழங்குவோம். அனைவரும் நல்லவர்கள், அனைவரையும் அகிலத்தாரை விட சிறப்பித்தோம். மேலும் 87 அவர்களின் முன்னோரிலும் அவர்களது வழித்தோன்றர்களிலும் அவர்களது சகோதரர்களிலும் பலரை தேர்வு செய்து அவர்களை நேரான வழியில் செலுத்தினோம். இதுவே அல்லாவின் வழி. தனது அடியார்களில் தான் நாடியோரை இதன் மூலம் நேர்வழியில் செலுத்துகிறார். அவர்கள் இணை கற்பித்திருந்தால் அவர்கள் செய்த நல்லவை அவர்களை விட்டும் அழிந்திருக்கும். அவர்களுக்கு வேதத்தையும் அதிகாரத்தையும் நபி எனும் தகுதியையும் அளித்தோம். அவர்கள் இதனை மறுத்தால் இதனை மறுக்காத ஒரு சமுதாயத்திற்கு இதற்கு பொறுப்பாளிகளாகவும் ஆக்குவோம். அவங்கள்ட்டேருந்து பறித்து அல்லாவை நம்பக்கூடிய வேற ஒரு சமுதாயத்துக்கு என்ன பண்ணுவோம், கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையோடு தான் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். மேலும் 90 6வது அத்தியாயம் 90 இது கடைசி வசனம். அவர்களுக்கே அல்லாஹ் நேர்வழி காட்டினான், எனவே அவர்களின் வழியை முகமதே நீரும் பின்பற்றுவீராக. அவங்கள்ட்டேருந்து தொடராக வரக்கூடிய ஒரு நேர்வழியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறாங்கிறத அனைத்து மக்களும் வழங்கிக்கலாம். மாற்று மதத்தவர்கள்லாம் கேட்பாங்க, நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தானே இந்த இஸ்லாம் மார்க்கு கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி என்னாச்சு, அப்படி ஏது அப்படிலாம் கேட்பாங்க. முஸ்லீம்களும் விளங்கிக் கொள்ளணும், முஸ்லீம்கள் அல்லாதவர்களும் விளங்கிக் கொள்ளணும். அவர்களுக்கே அல்லாஹ் நேர்வழி காட்டினான், எனவே அவர்களின் வழியை முகமதே நீரும் பின்பற்றுவீராக. இதற்காக உங்களிடம் எந்த கூலியும் நான் கேட்கவில்லை, இது அகிலத்தாருக்கு அறிவுரை தவிர வேறில்லை என்றும் கூறுவீராக. இப்படி சொல்வதற்கு எந்த ஒரு கூலியும் வாங்கக்கூடாது. என்ன, இது அவர்களுடைய மார்க்கம். அவர்களுக்கு இவருக்கு முன்னாடி அனைத்து நபிமார்களுக்கும் வழி வழியாக சொன்னது தான் இப்போ உனக்கும் சொல்லியிருக்கிறோம். அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்வதோட என்ன, எந்த கூலியும் நான் உங்களிடம் கேட்கவில்லை, இது அகிலத்தாரின் அறிவுரை தவிர வேறில்லை என்றும் கூறுவீராக. மார்க்கத்தை பொழப்பாக்கி என்ன திங்கக்கூடிய அறிஞர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? அறிஞர்கள்னு சொல்லி எங்கேயாவது போய் எந்த இடத்துலையாவது கொஞ்சம் அரபை கற்றுக்கிட்டு வந்துட்டா நான் மிகப்பெரிய அறிஞர் அப்படிங்கிற மமதையும் அதன் மூலமாக வயிறு வளர்க்கக்கூடியவர்களையும் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கிறத கவனிங்க. இதெல்லாம் அவர்களுக்கு விளங்குச்சா இல்லையா? விளங்காமல் ஆக்கிட்டான் போல இருக்குது. சில பேருக்கு அவங்களுக்கு முத்திரை குத்திடுவோன்னு நல்லா சொல்கிறான்ல, அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான அறிஞர்களுக்கு அல்லாஹ் முத்திரை குத்திட்டான் போல இருக்குது. எனவே இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களின் வழியை முகமதே நீர் பின்பற்றுவீராக. இதற்காக உங்களிடம் எந்த கூலியும் நான் கேட்கவில்லை, இது அகிலத்தாருக்கு அறிவுரை தவிர வேறில்லை என்று கூறுவீராகன்னு
கூலி கேட்கல அப்படிங்கிறத ஒவ்வொரு நபிமார்களும் சொன்னாங்க அந்த சமுதாயத்தை. இதை இப்படி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குமே, கூலி ஏதாவது கேட்டுமாப்பா, அல்லாவுக்காக தானே சொல்கிறோம், நீங்கள் நேர்வழி பெறணுங்கிறதுக்காக தானே சொல்கிறோன்னு சொன்னாங்க. அதையே இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் என்ன அவங்ககிட்ட நான் கூலிலாம் கேட்கறதுக்காக சொல்லலை, அல்லாவுடைய சான்றுகளை அத்தாட்சிகளை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறாங்க. இதையும் மிக முக்கியமாக அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து இப்ராஹிம் தம் தந்தை ஆசரிடம் பிரச்சாரம் செய்த விஷயங்களை பற்றி 19வது அத்தியாயம் 41, 42, 43, 44, 45 எப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. அதில் பாருங்கள், இந்த வேதத்தில் இப்ராஹிமை பற்றியும் நினைவூட்டுவீராக, அவர் மிக உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவங்களுடைய பிரச்சாரத்தை சொல்லி காட்டுறான். என்ன, என் தந்தையே செவியுறாததையும், காதில் எதையுமே கேட்காதுகள், செவியுறாததையும், கற்சிலைகள் இருக்கு இல்லையா, அது எதையாவது கேட்குமா? நம்ம போய் என்ன சொல்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், அழுகுறோம், தேவைன்னு கேட்குறோமே, எதையாவது கேட்குமா? அதை விலக்கி அற்புதமான முறையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரம். என் தந்தையே செவியுறாததையும் பார்க்காததையும் உமக்கு எந்த பயனும் அளிக்காததையும் ஏன் வணங்குகிறீர் என்று அவர் தமது தந்தையிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. என் தந்தையே, உமக்கு கிடைக்காத ஞானம் எனக்கு கிடைத்திருக்கிறது, அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான், எனவே என்னை பின்பற்றுவீராக, உமக்கு நேரான பாதையை நான் காட்டுகிறேன் என்றும் அவர் கூறினார். யார்கிட்ட? தந்தைகிட்ட. என் தந்தையே சைத்தானை வணங்காதீர். சைத்தான்னா அல்லாவை விட்டுட்டு வணங்குற அனைத்து சைத்தான், அந்த அடிப்படையில் என்ன இது இலக்கியமாக சொல்லக்கூடியது. அப்போ சைத்தான்களை வணங்காதீர், சைத்தான் அளவற்ற அருளாளனுக்கு மாறு செய்வனாவான் என்றும் கூறினார். என் தந்தையே, அளவற்ற அருளாளனிடம் இருந்து உமக்கு வேதனை வந்து விடுமோ எனவும் சைத்தானுக்கு உற்ற நண்பராக ஆகிவிடுவீரோ எனவும் நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார். இப்ராஹிமே, அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி பேசுனா அவருடைய தந்தை எப்படி இருந்திருப்பாரு? அவருடைய வாதத்தை பாருங்கள். இப்ராஹிமே, எனது கடவுள்களையே நீ அலட்சியப்படுத்துகிறாயா? நீ விலகி கொள்ள விட்டால், இந்த மாதிரியான வார்த்தைகள் இருந்தும் இந்த மாதிரி அலட்சிய போக்கில் இருந்தும் நீ விலகி கொள்ளாவிட்டால் உன்னை கல்லால் எறிந்து கொள்வேன். நீண்ட காலம் என்னை விட்டு விலகிவிடு, எங்கேயாவது ஓடிப்போ, இல்லை அடித்தா கல்லால் அடித்தா கொண்டு விடுவேன் அப்படின்னு பயங்கரமாக எதிர்ப்பை காட்டுறார். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்கள் மீது சலாம், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்களுக்காக என் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவேன், அவன் என்னிடம் அன்பு மிக்கவனாக இருக்கிறான். வெளியாக போகிறாங்க அந்த ஊர் விட்டு, இதுக்கு மேலே தான் எதிர்த்து செஞ்சு போகிறது. இவங்கள்ட்ட இந்த பிரச்சனை செஞ்சு பிற்பாடு தான் எதிர்த்து செஞ்சு போகிறது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க? உங்களையும் அல்லாஹோ என்று நீங்கள் பிரார்த்திப்பவற்றையும் விட்டு விலகிக் கொள்கிறேன். நான் விலகிக்கிறேயா? அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு என் இறைவனிடமே பிரார்த்தனை செய்வேன், எனது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதில் துர்பாக்கியசாலியாக ஆகாமல் இருப்பேன் என்று இப்ராஹிம் கூறினார். அவர்களையும் அல்லாஹோ என்று அவர்கள் வணங்கி வந்தவற்றையும் விட்டு அவர் விலகிய போது அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் அன்பளிப்பாக வழங்கினோம், இருவரையும் நபியாகவும் ஆக்கினோம். எப்போ இது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது? பல காலம் அந்த மக்களோட போராடி பிரச்சாரம் பண்ணி அதை விட்டு விலகி ஹிஜ்ரத் பண்ணி போய் வயோதிகமான காலத்தில் தான் இந்த குழந்தைகள் வழங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு மேலதிக ஆதாரம். அவர்களுக்கு நமது அருளையும் அன்பளிப்பாக வழங்கினோம், அவர்களுக்கு உயர்வான புகழையும் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அடுத்து, தந்தைக்காக என் இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்களே, அப்படி பாவ மன்னிப்பு தேடலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் ஏற்படும். ஏன்னா தேடக்கூடாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயாருக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு கேட்டாங்க, அல்லாஹ் மறுத்துட்டான். பிறகு அந்த இதை போய் பார்க்கறதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தான் இல்லையா? நீங்களும் போய் உங்களுடைய கபர்களை பாருங்கள், அது உங்களுடைய மரணத்தின் பயத்தை ஏற்படுத்தும், அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னாங்க. அதனால் அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி செஞ்சாங்க? அப்படி செய்வோமா அப்படின்னா அதை அல்லாஹ் மறுத்துட்டான், அவங்களுக்கு தடை செஞ்சிட்டான். அவங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க, பிறகு அதை சரி பண்ணிட்டான். 26வது அத்தியாயம் 86வது வசனத்தில், என் தந்தையை மன்னிப்பாயாக, அவர் வழி தவறியவராக இருக்கிறார் என்று அவங்க கேட்டது இறைவன்கிட்ட. 87ல் மக்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாது அவர் தண்டிப்பதின் மூலமா அப்படின்னு அவங்க கேட்டது.
என்ன அப்படிங்கிற அந்த வாக்கியத்துக்கு அல்லாஹ் பதில் சொல்லும்போது எப்படி சொல்கிறான்னு கேட்டால் 9வது அத்தியாயத்தில் 114வது வசனத்தில், இப்ராஹிம் தமது தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடியது தந்தைக்கு அவர் அளித்த வாக்குறுதியின் காரணமாகவே. கேட்பேன்னு சொல்லிட்டு வந்தார்ல, உனக்காக நான் எல்லாவற்ற போராடுறேன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அதுக்காகவே அவர் அல்லாவின் எதிரி என்பது அவருக்கு தெரிந்த பின் அதிலிருந்து விலகி கொண்டார். முதல்ல அப்படி கேட்டாங்க, பிறகு அல்லாவின் எதிரிங்கிறத அறிந்த பிறகு அதிலிருந்து விலகி கொண்டார். இப்ராஹிம் பணி உள்ளவர், சகிப்புத்தன்மை மிக்கவர் என்று அல்லாஹ் தாலா 68 சொல்கிறானா. 69 அவர்களிடம் இப்ராஹிமின் வரலாற்றை கூறுவீராக அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே அதோடைய தொடர்ச்சி என்ன, அந்த பாயிண்ட்டுக்காக அதை முடிச்சுக்கிட்டோம். ஓகே, பாவ மன்னிப்பு தேடுறதுலேருந்து அவர் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு. இப்போ இதோட இந்த காணொலியை செய்வோம். அதில் 69லேருந்து 90 வரலையும் 80 வரலையும் இதில் வருது. 26வது அத்தியாயம் அதையும் படிங்க. அவர்களிடம் இப்ராஹிமின் வரலாற்றை கூறுவீராக. என்ன, எதை வணங்குகிறீர்கள் என்று தமது தந்தையிடமும் தமது சமுதாயத்தினரிடமும், இது 2 பேர்த்தையும் உள்ளத்தையும் பொதுவாக அல்லாஹ் சொல்லி காட்டினான். அவர் கேட்டபோது, நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம், அவற்றை வணங்குவதில் உறுதியாகவும் இருக்கிறோம் என்றார்கள். அப்போ நீங்கள் அழைக்கும்போது இவை செவியுறன்றனவா? நீங்கள் அதை அழைக்கிறீங்கள, அதுக்கிட்ட போய் பேசுகிறீங்கள, உங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்கள, அது அதை உங்களுடைய வார்த்தைகளை அது செவியுறுமா, காது கொடுத்து கேட்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லது உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்கின்றதா என்று அவர்களிடம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொதுவாக மக்கள்கிட்ட கேட்குறாங்க பிரச்சாரத்தில். இது அடுத்து 72 73 நீங்கள் அழைக்கும்போது இவை செவியுறுகின்றனவா அல்லது உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்கின்றனவா என்றும் அவர் கேட்டார். இது 2 வசனங்கள் 72 73. அடுத்து 74 அவ்வாறு இல்லை, எங்கள் முன்னோர்கள் இவ்வாறு செய்வதை கண்டோம். நாங்கள் எதையும் அதுக்கிட்ட நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கல இல்லையா, நாங்கள் எதுக்காக இதை செய்கிறோன்னு கேட்டால், எங்கள் முன்னோர்கள் இவ்வாறு செய்வதை நாங்கள் கண்டோம், அவ்வளவுதான், வேறு எதையுமே நாங்கள் பார்க்கல அப்படின்னு உண்மையே சொல்லிட்டாங்க. அதில் 75 76 77 3 வசனங்களில் அகிலத்தின் இறைவனை தவிர நீங்களும் முந்தி சென்ற உங்கள் முன்னோர்களும் எதை வணங்குவோராக இருக்கிறீர்களோ என்பதை கவனித்தீர்களா? அவை எனது எதிரிகளாகும். அவனே என்னை படைத்தான், அவனே எனக்கு நேர்வழி காட்டுகிறான், அவனே எனக்கு உணவளித்து தண்ணீர் பருக தருகிறான், நான் நோயுறும்போது அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான், அவனே என்னை மரணிக்க செய்கிறான், பின்னர் எனக்கு உயிர் கொடுப்பான். மறுமையில் நடக்கிறதையும் சொல்கிறாங்க. தீர்ப்பு நாளில் என் தவறை அவன் மன்னிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். என் இறைவா, எனக்கு அதிகாரத்தை அளிப்பாயாக, என்னை நல்லோரிடம் சேர்ப்பாயாக, பின்வரும் மக்களிடம் எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக, இன்பமான சொர்க்கத்தின் வாரிசுகளில் என்னையும் ஆக்குவாயாக, என் தந்தையை மன்னிப்பாயாக, அவர் வழி தவறியவராக இருக்கிறார், மக்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதேன்னு அவங்க ஏற்கனவே கேட்ட அந்த பாவ மன்னிப்பு இருக்கு இல்லையா, அந்த தொடர்ச்சி. இந்த வசனத்தை ஏற்கனவே எடுத்து முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு அல்லாத மறுத்துட்டாங்கிறத. இதில் முடிவில் வர அதே வசனம் தான் இது. சரியா? இன்ஷா அல்லாஹ் இதுக்கு மேலே இன்னும் அவர்களுடைய அந்த சிலைகளை உடைச்சது, பிறகு அவங்களுடைய மனைவி மக்கள் சம்பந்தமான வரலாறுகள் இன்னும் நிறையா இருக்குது. அவைகளை அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக் அல்லாஹ் ஹைரா.